என்ன பண்றதுன்னு யோசிக்கலாமா? யோசிச்சு என்ன ஆக போகுது? எங்க அப்பா திரும்ப வந்து உமா மகேஸ்வரின்னு கூப்பிட போறாரா? நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுதுமா. நான் என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் கூட இருந்து என்னன்னு பாத்து. சரிங்க சார். சார் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். மேடம் ப்ளீஸ் மேடம், ரிலாக்ஸ்டா இருங்க. காசி விஸ்வநாதன் சார் உங்களுக்கு அப்பாங்கிற உறவை தாண்டியும் ஒரு வழிகாட்டியா நல்ல நண்பரா இருந்திருக்காரு. அவரோட திடீர் இழப்ப உங்களால தாங்கியிருக்க முடியாது. அதுல இருந்து மீண்டு வரணும் மேடம். இந்த இழப்ப நீங்க தாங்கிதான் ஆகணும். நான் தாங்குவேன். எனக்கு தோளோட தோள் நின்னு என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா. அவர் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா? அதையெல்லாம் இல்லாம பண்ணிட்டா. பத்ரா பதவியில இருக்கா, நான் சும்மா இருக்கேன். என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறா. நீங்க எப்பவுமே எங்களுக்கு பெரிய இடத்துல தான் மேடம் இருக்கீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இத பாத்துக்கிறேன். பத்ராவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நம்புங்க மேடம். காசி விஸ்வநாதன் சாருக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றி கடனை தான் நான் உங்களுக்கு திரும்ப செய்யறேன். உங்க அப்பாவை நீங்க இழந்ததுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி கெட்ட செய்தியா இருக்கும். இனி பாருங்க மேடம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மேடம். எங்க வந்த? இவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருப்ப? நான் மாமாவை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். உன் முகத்தெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு தானே எங்க அப்பா இப்படி இருக்காரு. செத்தா கூட நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சியா? ஐயோ அதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன்னு. இங்க பாரு, நான் சொல்லும் போதே நீ போயிட்டானா உனக்கு மரியாதை. அப்பா மேல மரியாதை வச்சிருந்தவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உன் முகத்தை பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. அண்ணி அவ வந்திருக்கா. அண்ணி அந்த பத்ரா வந்திருக்கா. மாமா முகத்தை கடைசியா பார்க்கணும்னு சொல்றா. நில்லு.
இது வரைக்கும் உமா மகேஸ்வரின்னு அன்பா கூப்பிட்டு இருந்த ஒருத்தரை இப்படி இல்லாம ஆக்கிட்டியே. நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீடு நிம்மதியா இருந்துச்சு. எங்க அப்பா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்க அப்பாவை வெறும் கனவாக்கிட்டியே. எங்கேயோ மூலையில கடந்த ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர வச்சதுக்கு நீ எங்களுக்கு செஞ்ச நன்றி கடன் இதுதானா? கொலகாரி, நீ எல்லாம் உன் தோலை செருப்பா தச்சு எங்க அப்பா காலுக்கு போடணும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்கன்னு தான் அமைதியா இருந்தேன். நடந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா என்ன கொலைகாரின்னு சொல்றீங்க? உங்க மேல உள்ள தப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க நல்லாவே சத்தம் போடுறீங்க. உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சுதான் ஆகும். எந்த தைரியத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு எல்லாரும் கேக்குறீங்க. என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கு. நியாயத்தோட பக்கம் இருந்துதான் நான் எதையுமே பேசுவேன். அது கொடுக்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்திலையும் தான் திரும்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நேத்து நடந்த சம்பவம் எதிர்பாராதது. என்னோட கடமையில நான் உறுதியா இருந்தேன். குற்றம் செஞ்சவங்க பயந்து போறது எப்பவுமே நடக்கும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஏன் மேல பழி போடுறது எந்த வகையில நியாயம்? எங்க அப்பாவோட வீட்டுல வந்து நின்னு ஏன் முன்னாடியே குற்றவாளின்னு சொல்றல, உனக்கு எவ்வளவு துணிச்சல்? இங்க இருந்து முதல்ல வெளிய போ. என் அப்பாவோட முகத்துல நீ முழிக்கவே கூடாது. அதை எங்க அப்பாவே விரும்ப மாட்டாரு. போ இங்க இருந்து. ஏய், கிளம்பு முதல்ல. நிக்காத. இங்க நின்ன பிரச்சனை தான் ஆகும். இது என்னோட புருஷ வீடு. என்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு இங்க உரிமை யாருக்குமே இல்ல. எனக்கு இருக்குல்ல. அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்குல்ல பத்ரா. நான் சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள இனிமே நீ வரக்கூடாது. எங்க அப்பாவை நீ பார்க்க கூடாது. உண்மை தெரியாம பேசுறீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் கார்த்திக். நான் மோசமான மனநிலையில இருக்கேன். நான் ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுறேன். எங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல, அதான் நிஜம். அவர் கௌரவத்தையும் மானத்தையும் பெருசா நினைச்சாரு. அத நீ கொன்னுட்ட பத்ரா. அப்புறம் எப்படி அவர் உயிரோட இருப்பாரு? நீதான் அவர் சாவுக்கு காரணம். உன்னோட அதிகார திமிருதான் காரணம். நீங்களெல்லாம் கேவலமா நினைச்சதுதான் காரணம். கார்த்திக் ப்ளீஸ். பத்ரா, எங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை நாங்க எதுக்கும் காக்க வச்சதில்ல. அவர் நிம்மதிதான் எங்களுக்கு முக்கியம். இப்படி அவர் ஆன்மாவுக்கு முன்னால கீழ்த்தரமா சண்டை போடுறத அவர் விரும்ப மாட்டாரு. நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்க. எங்க அக்காவை ஏத்து பேசுறியா நீ? கார்த்திக், உங்க அக்கா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் எதையுமே சொல்றதுக்கு வரல. ஒரே ஒரு தடவை என் மாமனாருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு போயிடுறேன். நீ செய்ய வேண்டிய மரியாதையை தான் முன்னாடியே செஞ்சுட்டியே. இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்லையா?
நீங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பாவோட ஆன்மா துடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இவ இருக்கணுமா இல்ல நான் கிளம்பட்டுமா? நம்ம அப்பாவை எப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அக்கா நீங்க எங்க போறீங்க? அவள ஏய் போடி. கார்த்திக் மாப்ள சொன்னா கேளுங்க. கார்த்திக் நான் சொல்றத கேளுங்க. அம்மா விட்டுருங்க மாப்ள. ஐயோ மாப்ள சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மாப்ள கார்த்திக் நான் சொல்றத கேளுங்க. கார்த்திக் ஓடி. ஐயோ பத்ரா 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 எழுந்திருமா. உனக்கு ஏதோ ஆயமா? கார்த்திக் பத்ரா அழாத. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, இப்படி என் குழந்தைக்கு சோதனை மேல சோதனை தெரிய என் குழந்தை எப்படி இதை தாங்க போகுது? அது எப்படி சுஜாதா? நம்ம மாப்பிள்ள அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம பொண்ணை வீட்டை விட்டு வெளியே தள்ளுவாரு. எனக்கு உயிரே போயிடுச்சு சுஜாதா. என் பொண்ணு பாவம். ஏதோ மாப்பிள்ள பத்ரா மேல கரிசனமா நடந்துக்கிறாருன்னு நான் சந்தோஷப்பட்டேன். கடைசியில எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சேங்க. என்னங்க, என் குழந்தைய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் சொன்னேனே, அங்க போனா நம்மள அவமானப்படுத்துவாங்கன்னு. நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? பத்ரா கல்யாணம் ஆகி போனதுல இருந்து அவங்க மாமனார் முகத்தை கூட பார்த்து பேசினது இல்ல. கடைசியா ஒரு தடவை பத்ரா பாக்குறதுனால என்னங்க குறைஞ்சு போயிட போகுது? என் பொண்ண எல்லாரும் பார்த்து கொலைகாரி கொலைகாரின்னு சொல்லும் போது என் மனசு எப்படி இருந்தது தெரியுமா? எல்லாத்தையும் விடு சுஜாதா. நம்ம மாப்பிள்ள அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மள அவமானப்படுத்திட்டாரு. அதத்தான் என்னால தாங்க முடியல சுஜாதா. எப்பா கார்த்தி இனிமே என்கிட்ட பேசவே மாட்டாரப்பா. நான் தப்பு பண்ணிருப்பேன். நானு அவரு ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம்ப்பா. கார்த்தி இருக்கிற தைரியத்துல தான் நாங்க போனோம். இனி எப்படிப்பா நான் கார்த்திக் கூட பேச முடியும்? உன் மாமனார் உனக்கு கடைசி வரைக்கும் கெட்டதுதான் நினைச்சிருக்காரு. அவருக்கு அவர் பொண்ணு வாழ்க்கை தான் பெருசா இருந்திருக்கு. பத்ரா, இதுக்கெல்லாம் கவலைப்படாத. ஒரு நாளைக்கு உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். பத்ரா, கார்த்தி என்ன வெறுத்துட்டாரம்மா. இல்ல பத்ரா, அப்படி மட்டும் நீ நினைக்காத. இறந்து போனது அவங்க அப்பா. அதனால மாப்பிள்ளைக்கு துக்கம் இருக்கதான் செய்யும். கால துக்கத்தை மாத்தும் பத்ரா. அந்த நேரத்துல நீ அவர்கிட்ட உண்மையை சொல்லு. கண்டிப்பா அவரு கேட்பாரு. ஒருவேளை மாப்பிள்ளைய மனசு மாறி வந்தாலும் அவ அக்கா உமா இருக்காள, அவ நம்ம பத்ராவ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ விட மாட்டா. என்னங்க,
பத்ராவே நொந்து போயிருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு அவளை பயமுறுத்திட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. கார்த்திக் அவங்க அக்கா என்ன சொன்னாலும் கேட்பாரு. அதனால என்ன அவரு கை விட்டுருவாரோன்னு பயமா இருக்குப்பா. பத்ரா, பைத்தியம் மாதிரி பேசாத. அப்படியெல்லாம் நாங்க நடக்க விட்டுருவோமா? அப்புறம் பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ தானே சொன்ன அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் கோவமா தான் இருப்பாங்கன்னு. ஒரு சாவு நடந்த வீடு, அவங்க எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. அதுல இருந்து முதல்ல அவங்க மீண்டு வரட்டும். நானும் அப்பாவும் போய் பேசி பாக்குறோம். கார்த்தி என்ன ஏத்துப்பாரம்மா? அதெல்லாம் காலப்போக்குல சரியாயிடும் பத்ரா. மனுஷனுக்கு பானங்க முக்கியம். உங்க எல்லாரையும் நான் தலைகுனிய வச்சுட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இது நான் எடுத்த முடிவில்லை, நீங்க எனக்கு சொல்லி தந்த பாடம். அப்பா, அப்பா, நான் பேசுறது கேக்குதாப்பா? எங்கப்பா போனீங்க? என்ன விட்டுட்டு, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. நான் தப்பு பண்ணிட்டேனாப்பா? என் மேல கோவமா இருக்கீங்களாப்பா? நான் பேசுறது கேக்குதாப்பா? நான் உங்களை நினைச்சாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களே. உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. இப்போ எங்கப்பா இருக்கீங்க? எங்கப்பா இருக்கீங்க? நான் எங்கேயும் போல உமா மகேஸ்வரி. வந்துட்டீங்களாப்பா? என்ன பார்க்க வந்துட்டீங்களாப்பா? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உமா மகேஸ்வரி. நீங்க பாத்தீங்களாப்பா? பத்ரா வந்திருந்தா உங்களை பார்க்கறதுக்காக. நான் எப்படிப்பா அவளை உள்ள விடுவேன்? உங்களை பார்க்க அவ உள்ள வந்துருவாளாப்பா? அவளுக்கு அந்த தகுதியே இல்லையேப்பா. அவளை இழுத்துட்டு போய் வெளியே தள்ளிட்டான்ப்பா நம்ம கார்த்தி. கார்த்தி ஏன் தம்பிப்பா. நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான். உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி பத்ராவோட நிழல் கூட உங்க மேல விழலப்பா. சந்தோஷமாப்பா? சந்தோஷமா? அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பத்ரா இனி நிம்மதியா இருக்க கூடாது. நீதான் இங்க மகாராணியா இருக்கணும். பத்ரா இனி உன் காலடியில தான் இருக்கணும். என்னோட மரணத்தை நீ ஆயுதமா மாத்தணும். பத்ரா இனி ஒவ்வொரு நிமிஷமும்
உனக்கும் எனக்கும் எதிராக செஞ்சதுக்காக வருத்தப்படணும். நான் உன் கூடவே இருக்கவும் மகேஸ்வரி. நீ ஜெயிக்கணும். அதுக்கு அந்த பத்ரா தோக்கணும். 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 பத்ரா தோக்கணும். பத்ரா தோக்கணும். பத்ரா தோக்கணும். தோக்கணும்.